அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய பலத்த கிருபையோடு இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு தேவ சமூகத்தில் கர்த்தரை நாம் எப்படி மேன்மைப்படுத்துவது என்பதை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். அவர் நாம் வேண்டுவதையெல்லாம் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய காலங்கள் அவருக்கு முன்பாக இருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் அந்த நிலையில் நாம் கர்த்தரை எப்படி மேன்மைப்படுத்துவது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். 29வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை, கனத்தை நாம் அவருக்கு எல்லா நிலைகளிலும் செலுத்த வேண்டும். ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். இங்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகளின் மேல் நம்பிக்கை வைத்து இரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர்கள் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். இந்த நாளில் தேவ வார்த்தைகள் நம்மை எப்படி பலப்படுத்துகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். சிலர் எகிப்துக்கு போய் அங்குள்ள குதிரைகளை குறித்தும் குதிரை வீரர்களை குறித்தும் அவருடைய பலத்தை குறித்தும் பராக்கிரமத்தை குறித்தும் சிலர் பெருமை பாராட்டி கர்த்தருக்கு சகாயம் கிடைக்கும்படி, நமக்கு சகாயம் கிடைக்கும்படி நாம் கர்த்தரை தேடுகிற அனுபவத்தை விட்டுவிட்டோம். அப்படி செய்கிறவர்கள், அதாவது மனிதனுடைய பலத்தையோ தனக்கு இருக்கக்கூடிய ஆஸ்தியின் பலத்தையோ நம்பி இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு எத்தனையோ படை வீரர்கள் நாட்டிலே போர் தொடுக்கும்போது தங்களுடைய பலத்தை நம்பி இருக்கிற அந்த நாட்டிற்கு ஒரு பெரிய இழப்பு வந்ததை நாம் பார்க்கிறோம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு பெரிய போர் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த போரிலே ரஷ்யா ஒரு பெரிய பலத்த நாடு, ஒரு சர்வாதிகாரம் உள்ள ஒரு நாடு. ஆனால் ஒரு சிறிய நாட்டை, உக்ரைனை, தன்னுடைய பலத்தை கொண்டு அழித்து விடுவோம் என்று நினைக்கிற நினைப்பு தவறு என்று ஆண்டவர், ஏனால் தனக்கு இருக்கக்கூடிய பலத்தை, அதாவது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சம்பவம் என்னவென்றால், நமக்கு உண்டாயிருக்கும் பலத்தை குறித்து நாம் நம்முடைய அந்த பலத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஜீவிப்பது தவறு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலத்தினாலும் உன் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரர் சொல்லும்போது 20வது சங்கீதம் 7வது வசனத்திலே சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசிக்கும்போது நமக்குள்ளாக ஒரு பெரிய உந்துதல் உருவாக வேண்டும். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே அவர் எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். நாம் அவருடைய பலத்தினால் ஜீவிக்கிறோமே தவிர
நம்முடைய சுயபலத்தினால் எந்த ஒரு மனிதனும் ஜீவிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் 31வது சங்கீதம் 15வது வசனம் சொல்லுகிறது, உமது காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை நான் என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று ஏசாயா 49:16 சொல்லுகிறது. தாய் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஏசாயா 49:15 சொல்லுகிறது. நம்மீது இவ்வளவு அக்கறை கொண்டு இருக்கிற தேவன், உன் கண்ணின் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எந்த நிலையில் இருந்தாலும் நம்முடைய ஒரு நொடி வாழ்க்கை கூட அவரை விட்டு விலகினதாக காணப்படாது. எல்லாவற்றையும் அவரே நமக்கு கிருபையாக செய்து கொண்டு இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இருக்கும்போது நாம் நம்முடைய சொந்த பலத்தை நம்பி தேவ சமூகத்தில் நாம் எப்படி நம்மை ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுக்க முடியும் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். 33வது சங்கீதம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ரட்சிப்பதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தினால் நம்மை தப்புவியாது என்று சொல்லுகிறார். ரட்சிப்பதற்கு குதிரை விருதா, அது தன்னுடைய மிகுந்த வீரியத்தினால் நம்மை தப்புவியாது. குதிரை எந்த ஒரு இயந்திரத்தை எடுத்தாலும் பறக்கக்கூடிய அல்லது தண்ணீரில் செல்லக்கூடிய அல்லது சாலையில் செல்லக்கூடிய எந்த ஒரு இயந்திரத்தை, அதாவது இருசக்கர வாகனம், பஸ், பேருந்து, விமானம், பெரிய பெரிய கப்பல்கள், இவைகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் அதற்குரிய வீரியத்தை ஹார்ஸ் பவர் என்று தான், குதிரையின் சக்தி என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, குதிரை ரட்சிப்புக்கு உதவாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தன் வீரியத்தினால் அது நம்மை தப்புவிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பலம் எவ்வளவு பெரிய என்று நாம் பெருமை கொண்டிருந்தாலும் அந்த பலத்தை முடங்கடிக்கிறவர் ஆண்டவர். அவருக்கு நாம் மகிமை செலுத்தாமல், ஏன் அவருக்கு மகிமை செலுத்த வேண்டுமென்றால், அவர் நம்மை உண்டாக்கினார், அவர் நம்மை பாதுகாக்கிறார், அவர் நம்மை ரட்சிக்கிறார், அவர் நம்மை எழுப்புவார். எல்லா இக்கட்டுகளுக்கு மத்தியிலேயும் நம்மை நாம் ஒப்பு கொடுத்திருந்தாலும், சங்கீதக்காரர் சொன்னது போல, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இவ்வளவு கரிசனையை செய்கிற தேவன், அவருக்கு நாம் ஏதாவது மகிமை செலுத்த வேண்டும் அல்லவா? அந்த மகிமையைத்தான் இங்கு ஆண்டவர் விரும்புகிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன், உலகத்தின் முடிவு பறிந்த உன்னோடு கூட இருப்பேன் என்று உறுதி கொடுத்திருக்கிற தேவனுக்கு நாம் எப்படி மகிமை செலுத்துகிறது? இங்கு 44வது சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது, என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பது இல்லை என்று சொல்லுகிறார். எனக்கு இருக்கக்கூடிய பலத்தை நான் நம்பேன், பட்டயம் என்னை ரட்சிக்காது, என்னுடைய வில்லும் என்னை ரட்சிக்காது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோடு எப்படி இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவிதத்தின் தன்மைகளிலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு இருக்க வேண்டுமென்றால், நாம் எந்த அளவு தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம், தேவனுக்கு எப்படிப்பட்ட மகிமை செலுத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நாம் வாசிக்கும்போது, அங்கு 9வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறார், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மேன்மை பாராட்டுகிறவன், பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர்
நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளில் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேன்மை பாராட்டுதல் என்னவென்றால், பூமியிலே கிருபை செய்கிற தேவன், நியாயத்தை செய்கிற தேவன், நீதி செய்கிற தேவன் கர்த்தர் என்று, அவர்தான் என்று நாம் அறிந்து அந்த நம்பிக்கையை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலக சர்வலோகத்தையும் படைத்து நாம் காண்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்து நம்மை இந்த பூமியில் குடியிருக்க செய்திருக்கிறார். பூமியை வெறுமையாக சிருஷ்டிக்காமல் பூமியை மனுஷனுடைய குடியிருப்புக்காக உண்டாக்கினேன் என்று ஏசாயா பக்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த பலத்தை நாம் எந்த அளவு தேவ சமூகத்தில் நாம் நம்முடைய இருதயத்தில் உருவாக்கி இருக்கிறோம். நாம் மேன்மை பாராட்ட வேண்டுமென்றால், என்னை உண்டாக்கின கர்த்தர், எனக்கென்று உயிர் கொடுத்த கர்த்தர், எனக்கென்று மீண்டும் வரக்கூடிய கர்த்தர், எனக்கென்று தன் ஜீவனிலே நாம் பிரியப்பட வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர், அப்படிப்பட்ட கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு மேன்மை பாராட்ட வேண்டுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த மேன்மையான இந்த பணிகளில் தான் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறேன் என்று அங்கு எரேமியா பக்தன் சொல்வதை நாம் அறிகிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தரை மேன்மை பாராட்டுதல் எப்படிப்பட்ட அனுபவத்தை கொண்டது என்பதை நாம் நினைத்து, இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய செல்வமோ, நமக்கு இருக்கக்கூடிய வல்லமையோ, நமக்கு இருக்கக்கூடிய ஆஸ்தியோ நம்மை மேன்மைப்படுத்தாது. கர்த்தரை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவது மட்டுமே நம்மை மேன்மைப்படுத்தும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்குரிய உடைமைகளை குறித்து நாம் எந்த நிலையில் தேவனோடு நாம் ஐக்கியம் வைத்திருக்கிறோம்? உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுத்து இருக்கிறது. அந்த உங்களில் இருக்கக்கூடிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்குள் வாசம் பண்ணுவேன், உன்னில் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த தேவன் நமக்குள் இருக்கும்போது அவரை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவதை எவ்வளவு மகிமையாக நாம் உணர வேண்டும் என்பதை இந்த நாளின் வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எந்த வீரியமோ, அதாவது எந்த வில்லோ, எந்த அம்போ நம்மை ரட்சிக்காது, எந்த குதிரையோ நமக்கு ரட்சிப்புக்கு உதவி செய்யாது என்பதை இந்த நாளில் கற்றுக்கொண்டோம். அதாவது மனுஷீக பலம் எந்த நிலையிலும் மனுஷனை ரட்சிப்புக்குள் வழி நடத்துவது இல்லை என்பதை கற்றுக்கொண்டோம். கர்த்தர் ஒருவரால் மட்டுமே நமக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய வல்லமையை அவரால் மட்டுமே செய்ய முடியும் என்பதை நான் நம்புகிறோம். அந்த கர்த்தருக்கு நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். கிருபை செய்கிறவர், நீதி செய்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர், இந்த 3 குணங்களின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்று கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டி அவருக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் எங்களுடைய சொந்த பலத்தினால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய பலத்தினாலே நாங்கள் கிருபை பெற முடியும் என்பதை கற்றுக்கொண்டோம். இனிமேலும் நாம் உங்கள் மேன்மை பாராட்டுகிறது ஆண்டவரே, உம்மை தவிர இந்த லோகத்தில் எதையும் அல்ல. எங்களுடைய கல்வியோ, எங்களுடைய ஐஸ்வர்யமோ, எங்களுடைய மனுஷீக பலமோ, எங்களுடைய சரீரத்தின் பலமோ எங்களை தப்புவியாது என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். இனிமேலும் உண்மை மேன்மை பாராட்டுவதில் நாங்கள் பலவீனப்பட்டு இருந்தால் எங்களுக்கு பலத்தை தாரும். உம்முடைய பலத்தினாலே நாங்கள் செய்வதற்கு எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரம் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் நம்முடைய பலத்தை குறித்து அல்ல, ஆண்டவருடைய மேன்மையை குறித்து, அவருடைய கிருபையை குறித்து, அவருடைய நீதியை குறித்து, அவருடைய நியாயத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.